பெண்ணின் அசாதாரணமான நீதிக்கான போராட்டம். இதோ பாண்டியனின் கொழுமண்டபம் நீதிமன்ற காட்சி உங்கள் முன்னே. ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலதிலக பெருஞ்செழிய மாமன்னர் வருகிறார். காவியம் நீரும் கையில் தனி சிலம்பும் மாதிபிடி போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறார் உண்மை சந்திக்க என்றும் அது மன்னரிடம் சென்று சொல்லுங்கள், உடனே சொல்லுங்கள். வாழிய மன்னா வாழிய தென்னம் பொறுப்பின் தலைவா வாழிய செழியனே வாழிய தென்னவனே வாழிய இதுவரை பழி சொற்கள் தேடாத பஞ்சவனே வாழிய. தங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது அரசே. என்ன செய்தி? அரசே, தங்களை காண ரௌத்திரத்துடன் பெண்ணொருத்தி நம் அரண்மனை வாசலில் இருக்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போன்று இருக்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்கை போன்று நிற்கின்றாள், ஆனால் துர்கையும் அல்ல. பிடாரி போல் கோபம் பொங்கி நிற்கின்றாள், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருக. புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனு நீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனதே பூம்புகாரே எனது ஊர் பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்பரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூலியாக்க முடிப்புடைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி, கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துடிந்தைகள் துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, கோமாபுரியின் கொழு மண்டபத்திலே உமது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து ஆளுகின்றாய், கொடி கட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டு அரிகள் நுரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி. கோவலன் மனைவியா? சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கடவுளா கல்வன்? இல்லை, இல்லை. அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களை கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உன் நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொள்ளையில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சரம் ஊறுபவனை எண்ணிப்பார். குழு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவானின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. நானா குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, தாய் மீது ஆணையாக, தமிழ் மீது ஆணையாக, தமிழகத்து மக்கள் மீது ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள்.
நல்லதொரு தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரமா? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வி? நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் உனக்கு நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் நிலைத்திருக்கும். என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பித் தருவீர்களா? விட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது, முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் மானம் போனதால், நீதி போனதால், நேர்மை போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? இங்கே பார்க்கலாம். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவர்ந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் மரம் திறம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலைகுனிந்து நிற்பதை பார்த்து. மன்னா, ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைகுனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாதை எங்கே? எங்கே எங்கே எங்கே? மாசுபடரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோலதற்காக. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடியதற்காக. தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அள வைத்த காவலனே அழு. என் கண் நிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்ற பாவி அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கள்வன் அல்ல, கள்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கள்வன், நானே கள்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. அரசே, 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 நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்களே மன்னா, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், அழியட்டும், எல்லாம் அழியட்டும். மதுரை அழியட்டும். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, நீதி தவறிய மதுரையை அழித்துவிடு.